நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். போன பதிவுல ஆயுளை பற்றி ஒரு உதாரண ஜாதகமாக ஒரு 4, 5 ஜாதகம் பிரபல ஜாதகமாக நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய ஜாதகமாக பார்த்தோம். அதுல ஒரு சில ஜாதகங்கள் கண்ணதாசன் ஜாதகம், பிரபலம் இல்லாத ஒருத்தரின் ஜாதகமாக நம்ம உதாரண ஜாதகமாக ஒரு மத்தியம ஆயுள் ஜாதகமாக பார்த்தோம். இப்போ வரக்கூடிய அடுத்த இந்த பதிவுல இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு மத்தியம ஆயுள் ஜாதகமும் ஒரு அற்ப ஆயுள் ஜாதகமும் அடுத்தடுத்து பார்க்க போகின்றோம். முடிந்த வரைக்கும் ஒரு 5 ஜாதகத்தை விரைவாக விளக்கம் சொல்ல பார்க்குறேன். மேக்சிமமாக எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதிவையும் நிறுத்தி வச்சு கூட உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது தான் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஆயுள் தொடர்பான ஜோதிட விதிகள் அனைத்தும் புரிய வரும். சரி, இப்போ உங்களுக்கு திரையில ஒரு ஜாதகம் தெரியுது. 27/12/1930 பிறந்த ஜாதகமாகும். லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துக்கு உங்களுக்கு நீச செவ்வாயோட பார்வை. ஆக லக்னம் கெட்டு போச்சு பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வருது. லக்னத்துக்கு எந்த விதமான சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல லக்னாதிபதியாகிய சனி 12ஆம் வீட்டுல மறைந்து அமர்ந்து சூரியனோடு இணைவு பெற்றிருக்கார். சூரியனுடைய சனிக்கு தொடர்பு ஏற்படக்கூடாது. அது அவருக்கு எரிச்சலான மனநிலை உண்டு பண்ணும். இருந்தாலும் கூட இங்க குருவோட பார்வை இருக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு இங்க 12ஆம் அதிபதியாகி 6ஆம் அதிபதியாகிய புதனோடு பரிவர்த்தனை பெற்று குருவுமே இங்க 6ஆம் இடத்துல இருந்து தான் இங்க சனியை பார்க்கிறார். இங்க 8ஆம் அதிபதியாகிய சூரியனும் இதே சனியோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளார். ஆக சூரியனும் சனியும் இணைவு பெற்று பாதிப்பை அடைந்து குருவோட பார்வையினால ஏனோ தானோங்கிற அமைப்புல ஒரு 50% இருவரும் இழந்த வலுவை திரும்ப பெறுகிறார்கள். ஆக இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப குறைந்த ஆயுள் ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிய வருதா? நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இன்னையெல்லாம் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இது ஆயுள் பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிய வரணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிக்கிட்டே வர்றேன். ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகமாக போட்டிருக்கேன். இப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆயுள் பாதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிய வரும். அதுக்கு அடுத்தாப்புல இப்ப மாரகாதிபதி உங்களுக்கு மாரகத்தை நடத்தக்கூடிய தசை இது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மாரகாதிபதியை பார்க்கணும். மாரகாதிபதி 2-7 யாரு? சனியும் செவ்வாயும். அதுக்கு சனி செவ்வாய் சந்திரன். சரிங்களா? அதுக்கு 8ஆம் அதிபதி யாரு? சூரியன். பாதகாதிபதி செவ்வாய். பாதக ஸ்தானத்துல சுக்கிரனே இருக்கிறார். 12ஆம் அதிபதி விரய ஸ்தானத்தோடு கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தொடர்பு கொள்வது. விரையாதிபதியாகிய குரு, சூரியன், சனி, புதன். இத்தனை கிரகமும் உங்களுக்கு அமைப்புல வருது. ஆக இங்க லக்ன யோகரான சுக்கிரன் பாத்தீங்கன்னா பாதக ஸ்தானத்திலே அமர்ந்து தசா நடத்துகிறார். அவரே ஆயுளை முடித்து வைக்கிறார். ஏன் அங்கே ஆயுளை முடித்து வைக்கிறார்? இந்த லக்னத்துக்கு யோகர், மகர லக்னத்துக்கு யோகர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்த கிரகம் கெடுதலை செய்யும்னு. ஆனாலும் இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகராக வந்தாலும் அவர் பாதக ஸ்தானத்துல அமர்ந்து தசா நடத்தக்கூடாது. அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீசம் பலனை அடைந்திருக்கின்றார். அது போக இங்க சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3 டிகிரியில் அமர்ந்திருக்கின்றார். அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் குருவினுடைய சாரம் கொடுத்த குரு உங்களுக்கு சஷ்டாஷ்டகமாக அமர்ந்து 6ஆம் வீட்டுல அமர்ந்து 6ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்று 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். ஆக இங்க எத்தனை வீட்டோட தொடர்பு கொள்வது? பாதக ஸ்தானத்தோட தொடர்பு, 6ஆம் வீட்டோட தொடர்பு, 12ஆம் வீட்டோட தொடர்பு, 7ஆம் வீட்டோட தொடர்பு. ஏன்னா அந்த வீடு கொடுத்த செவ்வாய் 7ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கின்றார், நீச நிலையில அமர்ந்திருக்கின்றார். ஆக இது அத்தனை தொடர்பும் உங்களுக்கு சுக்கிரனுக்கு வர்றதுனால சுக்கிரன் இங்க மத்தியமா அதாவது பாதிக்கப்பட்ட ஆயுள் உள்ள ஜாதகம்ங்கிற அமைப்புல வர்றதுனால இங்க ஜாதகருக்கு ஆயுளை பாதிக்க வேண்டிய நிலைமையில சுக்கிர தசா வந்து விடுகிறது. சப்போஸ் இந்த ஜாதகம் நீண்ட ஆயுள் ஜாதகமாக இருந்தா சுக்கிர தசை கெடுதல்களை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்குமே ஒழிய ஆயுளை பாதிக்காது. இவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அதுக்கு அடுத்தாப்புல இறப்பு நிலை கோச்சாரத்தை பார்ப்போம். இறப்பு நிலை கோச்சாரம் இப்ப உங்களுக்கு திரையில தெரியுது. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். போன பதிவுல சொல்லுவோம்னு நினைச்சு மறந்துட்டேன். அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாரா வாழ மாட்டாரா ஜாதகர் அப்படிங்கிறத சந்திரனை பார்த்து கணக்கு போட்டுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். அது சொல்லாம விட்டு போயிடுச்சு. இப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்ப பிறப்பு ஆயுள் ஜாதகத்தை மறுபடியும் உங்களுக்கு திரையில போறேன். இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்திரன் ராகுவோடு சேர்க்கை இருக்கிறது தவறான அமைப்பாகும். அங்க சந்திரன் ராகுவோடு சேர்க்கை இருக்கிறது அதாவது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நிலையாகும். சரி, இப்ப இறப்பு நிலை கோச்சாரத்துக்கு வருவோம். இறப்பு நிலை கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக நிலையில் உங்களுக்கு திரையில தெரியுது. பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்ச வலுவோடு இருக்கிறார். ஆக அங்க அவரு புத்தியே சரியில்லை. நல்ல ஃப்ரெண்டு தான், அந்த லக்னாதிபதிக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா அவருடைய சேர்க்கை சரியில்லை. அதனால அவருடைய எண்ணமும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை. அது புத்தி சரியில்லாத சுக்கிரன் பாத்தீங்கன்னா நல்ல வலுவோடு இணைந்திருக்கின்றார். அங்க மாரகத்தை செய்ய தூண்டக்கூடிய செவ்வாயோட இணைந்திருக்கின்றார். செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு புத்தியே பேதலிச்சு போகும். அவருக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த நிலையில வரும் பொழுது இங்கே சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்து வேற இருக்கிறார். 6ஆம் அதிபதி ஆகிய புதனும் அங்க சேர்ந்திருக்க நீச புதனாக வேற அவர் இருக்கிறார். அந்த அமைப்புல வரும் பொழுது உங்களுக்கு அவரு தான் என்ன செய்கிறோம்னு செய்யாம ஜாதகருக்கு மாரகத்தை தந்து விடுகிறார்.
அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு லக்னாதிபதியாகிய சனி பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கின்றார். இங்கே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோடும், சனி பார்த்தீங்கன்னா ராகுவோட பிடியிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனா இந்த லக்னத்துக்கு அவயோகராக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச வீட்லையும், குரு உச்ச வீட்லையும், சந்திரன் ஆட்சி வீட்லையும், செவ்வாய் உச்ச சுக்கிரனோடையும் சேர்ந்து அதீத பலத்தோடு இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய எதிரிக்கு அதிகமான பலமும், நம்முடைய நண்பர்களுக்கு பலம் இழந்த நிலையும் இங்கே ஜாதகருக்கு அமைந்து விடுகிறது. அதனால இங்கே ஜாதகருக்கு வந்து ஆயுள் குறைவான தோஷத்துல மாரகத்தை நிகழ்த்தக்கூடிய அமைப்புல வந்து விடுகிறது. கோச்சார சனிக்கு 8ஆம் இடத்தோடு 8ஆம் அதிபதியோடு தொடர்பு இருக்கணும். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆகிய சூரியனுக்கு கோணத்துல இருக்கின்றார் அப்படிங்கிறது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்ப அற்ப ஆயுள்ல இருக்கக்கூடிய ஜாதகமாகும். இந்த ஜாதகம் உங்களுக்கு 6/10/1967 பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகம் ஆகும். லக்னாதிபதி ஆகிய முதல்ல லக்னத்திலேருந்து வரும் ஜாதகம் இப்போ உங்களுக்கு திரையில தெரியுது. லக்னத்தை தனிச்ச செவ்வாய் பார்க்கிறார். இந்த செவ்வாயும் உங்களுக்கு மாரக ஸ்தானத்திலேருந்து பார்க்கிறார். ஆக வேற சுபகிரக தொடர்புகளே லக்னத்துக்கு இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி ஆகிய குருவோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கின்றார். லக்னாதிபதிக்கு 8ஆம் அதிபதியோட தொடர்பு 6ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். ஆக இங்கே சுக்கிரனும் குருவும் பகை கிரகங்கள் ஆவார்கள். இயற்கை பகை கிரகங்கள். அந்த அமைப்புல வரும் பொழுது கிரக யுத்தத்துல வந்து விடுகிறார்கள். அதுக்கு அடுத்தாப்புல 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆக தன் வீட்டை தானே பார்க்கறதுனால ஓரளவுக்கு ஆயுளை தந்து விடுகிறார். அதுக்கு அடுத்தாப்புல ஆயுள்காரகனாகிய சனியை பார்க்கணும். ஏன்னா லக்னத்தை பார்த்துட்டோம், லக்னாதிபதியை பார்த்துட்டோம். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் அதிபதி ஆகிய குரு 8ஆம் இடத்தை பார்த்து ஓரளவுக்கு ஒளி ஏற்படுத்துகிறார். அதனால 8ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆயுள் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல ஆயுள் காரகனாகிய சனி. இங்கே சனி வக்ரம் ஆயிடுச்சு சார், அப்போ ஆயுள் நீண்ட ஆயுள் கிடைக்குமா சார் அப்படின்னா கிடையாது. என்னதான் சனி வக்ரமாக இருந்தாலும் அவர் சூரியனுக்கு சமசப்தமாக அமரக்கூடாது. சூரியனுக்கு சமசப்தமாக அமரும் பொழுது சனி கடுமையாக பாதிப்பு ஏற்படும். சனி இங்கே 15 டிகிரிலையும் சூரியன் 19 டிகிரிலையும் நேர் பார்வையில இருக்குது. இது பார்க்கும் பொழுதே தெரியுது, லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போயாச்சு. சனியும் ஓரளவுக்கு சூரியனுடைய நேர் பார்வையில் அமர்ந்து கொஞ்சம் பலவீனமான நிலையில் இருக்கின்றார். ஆக ஜாதகத்தை பார்க்கும் போதே குரு தரக்கூடிய ஆயுளும் சனி தரக்கூடிய ஒரு 50% ஆயுள் மட்டும்தான் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியுது. கிட்டத்தட்ட 35-36 வயசுங்கிறத பார்த்தோன்னே நம்மளால அனுமானிக்க முடியும். சரி, இப்போ இது அற்ப ஆயுள் ஜாதகம் ஆயிடுச்சு. அப்போ அற்ப ஆயுளுங்கிற போது அந்த வயசுல வரக்கூடிய மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, விரையாதிபதி திசையை கணக்கு பண்ணணும். மாரகாதிபதி அப்படிங்கிற அமைப்புல வரும்போது 2, 7, 3, 8 பார்க்கணும். புதன், செவ்வாய், சந்திரன், குரு. அஷ்டமாதிபதி அமைப்புல வரும்பொழுது குரு. அதுக்கடுத்தாப்புல பாதகாதிபதி சனியாக வருகிறார். விரையாதிபதி செவ்வாய். இங்க புதன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அமர்ந்து சந்திரன் கேதுவோடு இணைவு பெற்றிருக்கிறார். அம்சத்திலையும் பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் இணைவு பெற்ற நிலையில இருக்கின்றார்கள். சோ ஜாதகர் பாத்தீங்கன்னா அற்ப ஆயுள் ஜாதகம் என்பதால கேது தசா வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. புதன் தசாவிலேயே சந்திர புத்தியிலேயே ஜாதகருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல வந்து விடுகிறது. ஏன் இங்க புதன் வந்து 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருந்தாலும், ஏற்கனவே சொன்னீங்களே சனிக்கு தான் இந்த லக்னத்துக்குலாம் புதன் கொள்ளாதே அப்படின்னு. புதன் கொள்ளாது. ஆனா புதனோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் யாரு? தசாபுத்தி பலன் எடுக்கும்போது நம்ம என்ன விதியை பார்த்தோம்? தான் இணைந்திருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவ ஆதிபத்திய பலனை தசாநாதன் நிச்சயம் தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க ஏற்கனவே ஜாதகமே அற்ப ஆயுள் ஜாதகமாக இருக்கிறதுனால, புதன் தசை 17 வருஷம் புதன் தசைங்கிறதுனால ஜாதகர் புதன் தசை முடிகிற வரைக்கும் கிரகங்கள் வெயிட் பண்றதுக்கான சமயம் இல்லை, டைம் இல்லை. அதனால கேது புத்தியில மாரகத்தை ஏற்படுத்துவதற்கான 100% வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஜாதகத்துல ஆயுள் நீட்டிச்சிருந்ததுன்னா புதன் தசையை கடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாயிருக்கும். ஆனா ஜாதகருக்கு ஆயுள் அங்க இல்லை. அதனால புதன் தசையிலேயே ஆயுளை முடிக்கக்கூடிய அமைப்புக்கு எல்லா கிரகங்களும் வந்து விட்டது. ஆக புதன் தசையில இந்த லக்னத்துக்கு ஆகாத சந்திர புத்தியில ஜாதகருக்கு மரணம் ஏற்படுகிறது. ஆக இங்க பாத்தீங்கன்னா 1992 ஆரம்பிச்ச புதன் தசை 2009 வரைக்கும் இருக்கணும். 42 வயசு வரைக்கும் இருக்கணும். ஆனா 42 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கான மத்தியம ஆயுளை கடந்து நோக்கி போயிருக்கணும். ஆனா கடந்து நோக்கி போகிறதுக்கான ஆயுள் ஜாதக பலம் உங்களுக்கு ஜாதகத்துல இல்லை. அதனால புதனே ஆயுள் தோஷத்தை தந்து விடுகிறார். புரிஞ்சுதுங்களா? நிறுத்தி நிதானமா சொல்றேன். இங்க புதன் வந்து ஆயுளை நீட்டிச்சு தரக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. இருந்தாலும் கூட இங்க மாரகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னாலும் கூட மாரகத்திற்கு சமமான கண்டத்தை கொடுத்து விட்டு கூட நவுத்திருப்பாரு. ஆனா இங்க ஆயுள் பலம் ஜாதகத்துல இல்ல. அதனால அவர் அந்த இடத்துல ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல கட்டாயத்துக்கு வந்துடுறார். ஆக நீ பெர்மிஷன் மட்டும் கொடு,
நான் அதை நிகழ்த்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்திநாதன் சொல்லிடுறாரு. தசாநாதன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டார் சந்திரன். புத்திநாதன் ஆகிய இந்த லக்னத்துக்கு ஆகாத சந்திரன் அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. ஆக தசாநாதனும் புதனும் சந்திரன் புத்திநாதன் ஆகிய சந்திரனும் அதை ஆய்வுகளை கண்டத்தை முடித்து தருகிறார்கள். சரி, இப்ப கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளை பார்ப்போம். இந்த 17/9/2000 இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள் ஜாதகம் உங்களுக்கு திரையில தெரியுது. இந்த அமைப்புல வரும்பொழுது லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் நீச பலத்தோடு அமர்ந்திருக்கின்றார். மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய புதன் தசாநாதன் ஆகிய புதன் உச்ச பலத்தோடு இருக்கின்றார். இதுல இருந்தே தெரியுதா? ஆக இங்க புதனுக்கு எண்ணங்கள் சரியில்லை, இணைவு சேர்க்கை சரியில்லைன்னா எண்ணமும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இங்க புதன் நல்லவராக இருந்தாலும் புதனுக்கான சேர்க்கை சரியில்லை. ஆக இங்க சுக்கிரனை ஒரு அழுத்தி மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கோச்சார நிலையில நமக்கு பார்த்த உடனே தெரியுது. அதுக்கடுத்தாப்புல அஷ்டமாதிபதியாகிய குருவுக்கு கோச்சார சனியோட தொடர்பு இருக்கணும். இங்க கோச்சாரத்துல குரு சனி இணைவோடு தான் இருக்கிறார். அதனால இங்க ஜாதகருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் வந்து விட்டது. ஜனனகால ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம், கோச்சாரத்திலையும் சனி வக்ரம். இந்த சனி வக்ர நிலையில வரும் பொழுது சனியை கெடுதல் தரக்கூடிய அமைப்புல இருந்தாருன்னா, சனி வக்ரமாக கோச்சாரத்துல வந்தாருன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் தனித்தனியாக இந்த விதியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க பார்க்கும் பொழுதே ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். போன பதிவுல சொல்லும் பொழுது வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள், ஜனனகால ஜாதகத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சாரத்திலையும் வக்ர நிலை அடையுதுன்னு சொன்னா அந்த இடத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துவார்கள். நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தரக்கூடிய பலம் அதீத பலமாக வந்துவிடும். அதனால இங்க ஜாதகருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது. சரி, ஏன்னா இங்க சனி பாதகாதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது, குரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, போதும், இந்த ஜாதகம் போதும். அதுக்கடுத்தாப்புல இன்னும் குறைந்த ஆயுள்ல இறந்த ஜாதகத்தை பார்ப்போம். பாலாரிஷ்டத்தை மட்டும் தனியாக பார்க்க போகின்றோம், அது கடைசியா சொல்றேன். சரி, இப்ப அற்பாயுள் ஜாதகம். இந்த ஜாதகத்தை பத்தி தனி வீடியோவாக உங்களுக்கு லிங்க்ல போட்டிருக்கேன். என்னதான் அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே நீண்ட ஆயுள்னு எடுத்துக்க கூடாது, அங்கேயும் ஆயுள் பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை தனி வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ நாம அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகத்தான் நம்ம இந்த விஷயத்தில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் வந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கான லிங்கை தனியாக டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடியே முதல்ல கமெண்ட்டாக கூட போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாதகத்தை பற்றி மிக விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கோம். சரி, இந்த ஜாதகம் பிறந்த டேட் பார்த்தீங்கன்னா 22/6/2000 பிறந்த ஜாதகமாகும். லக்னாதிபதி மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு திரையில தெரியுது. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு எந்த கிரக சுப கிரகத்தோட தொடர்போ இல்லை. ஆனா லக்னாதிபதி லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா 6ஆம் அதிபதியாகிய குருவோட சாரத்தில் தான் லக்ன புள்ளி விழுந்திருக்கு, அங்கேயே பாதிப்பை ஏற்படுத்துது. அதுக்கடுத்தாப்புல சுக்கிரன் லக்னாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் அவரே இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா அங்க அவரு அஸ்தம நிலையில செவ்வாயோடு நெருங்கி அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் பாதிப்பு, 8ஆம் அதிபதியும் பாதிப்பு. 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அங்க 6ஆம் அதிபதியாகிய லக்னத்துக்கு கடும் அவயோகராக இருக்கக்கூடிய குருவோட சேர்க்கை. ஆக இங்க 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மட்டுமே ஆயுளை தரக்கூடிய அமைப்புல வர்றாரு, மற்ற அனைத்து விதமான ஆயுளும் பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிறது நமக்கு பார்த்த உடனே தெரியுது. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி எல்லாமே கெட்டு போச்சு. சனி மட்டுமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆயுளை தருகிறார். சரிங்களா? சனி பார்த்தீங்கன்னா அம்சத்திலையும் கெட்ட நிலைமையில தான் இருக்கார். அங்க அம்சத்திலையும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயோடு சேர்க்கை பெற்று கேதுவோட சேர்க்கையில இருக்கார். அங்கேயும் உச்ச செவ்வாயோட சேர்க்கை. அதனால அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்சி நிலையில இருந்தாலும் அங்கே கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலைமை தான். இங்கே சனியோட ஆயுள் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு கை கொடுக்குது, வேற யாரும் இங்கே கை கொடுக்கல. எப்போதுமே நான் சொல்றது என்னன்னா, துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி முடிஞ்ச வரைக்கும் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயத்தையும் செய்வார். இந்த ஜாதகருக்கு லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போச்சு, சனியும் 8ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு. சனி மட்டுமே ஓரளவுக்கு ஆயுளை தரக்கூடிய நிலையில இருக்கின்றார். லக்னம் 6ஆம் அதிபதியாகிய குருவோட புள்ளியில விழுகிறது தவறுதலாகும். அதனால பாத்தீங்கன்னா இங்க லக்னம் தரக்கூடிய ஒரு குறைந்த அளவு ஆயுளும், சனி தரக்கூடிய குறைந்த அளவு ஆயுளும் மட்டுமே ஜாதகருக்கு கிடைக்குது. ஜாதகத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியல, ஜாதகத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு ஈஸியாக இதை கணிக்க முடியும். ஆயுள் கண்டம் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே நிச்சயம் தெரிய வரும். சரி, அப்ப லக்னம் தரக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஆயுளும் சனியால முடிஞ்ச அளவுக்கு தரக்கூடிய ஆயுள் தான் ஜாதகத்தை காப்பாத்துது. சரி, இப்ப மாரகாதிபதி, பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, விரையாதிபதி யாருன்னு பார்ப்போம். மாரகாதிபதி செவ்வாய், 2க்கும் 7க்கும் அதிபதி, வேற கிரகங்கள் இல்லை. 8ஆம் இடத்துல குரு சனி இருக்கு. 8ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி சூரியன், 12ஆம் அதிபதி புதன். இங்கே 12ஆம் அதிபதி ஆகிய புதனுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ராகு அனைவருடைய தொடர்பும் இங்கே ஏற்படுது. புதன் 26 டிகிரி, ராகு 2 டிகிரி. அதனால வேற வேற வீட்டில் இருக்குன்னு கணக்கு பண்ணக்கூடாது. புதன் 26 டிகிரிலையும் ராகு 2 டிகிரிலையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டிகிரி தான் டிஃபரன்ஸ்ல இங்க அமர்ந்திருக்கின்றார்கள். ஜாதகருக்கு மரணம் எப்ப ஏற்படுது? குரு தசையில, புதன் புத்தியில, கேது அந்த இடத்துல ஏற்படுகிறது. குரு 6ஆம் அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல அமர்வு பெற்று தசா நடத்தினது.
பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையாகும். இங்கே சனியோட சேர்க்கை இருக்குதுல்ல சார், அங்கே காப்பாற்றணும்ல சார் அப்படின்னா, சனியால் முடிஞ்ச ஆயுள் தான் உங்களுக்கு மேக்சிமம் கொடுத்துருக்காரு. அங்கே வேற ஆயுள் தரக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு இல்லை. இன்னொரு விஷயம், துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாகிய குருவோட தசை நடக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நோயை கொடுத்துட்றது நல்லது. அப்படி இல்லைன்னா இது போல கடுமையான கண்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். அதனால தான் நான் எப்போதுமே சொல்றது, குரு தசையில் துலா லக்னத்துக்கு குரு தசையில் நோய் நொடிகளை கொடுத்தா கவலைப்படாதீங்க. நல்ல நிலையில் சனி தசை வரும்பொழுது அவர் சுகஸ்தானாதிபதி முடிஞ்ச அளவுக்கு நோயிலேருந்து வெளியில் கொண்டு வந்துருவார் அப்படின்னு சொல்லுவார். இங்கே ஜாதகருக்கு எந்த விதமான நோயும் இல்லை. ஜாதகர் வீட்டில் செல்லப்பில்லை. அதனால ஜாதகரை எந்த விதமான குறையும் இல்லாமல் ஜாதகர் இருந்திருக்காரு. குரு தசை நடந்ததுக்கான சுவடே இல்லை. கொஞ்சம் கூட 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துகிறாருங்கிற சுவடே இல்லாமல் சொகுசாக வாழக்கூடிய, அதாவது எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் ஜாதகர் வாழ்ந்திருக்காரு. இந்த ஜாதகருடைய பேக்ரவுண்ட் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே மறுபடியும் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, இப்போ அந்த அமைப்பில் வரும்பொழுது ஜாதகர் ஆக்சிடென்ட்டில் மரணம் அடைந்திருக்கார். ஜாதகர் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்தவர். நைட் ஷிஃப்ட்டில் வேலை முடிஞ்சு திரும்ப வரும்பொழுது ஒரு மிட் நைட்டில் 3-4 மணிக்கு நம்ம வேலைக்கு விட்டு வரும்பொழுது ஆக்சிடென்ட்டில் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஜாதகருடைய கோச்சார மரண தேதி என்ன 18/10/2022. அப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு திரையில் தெரியுது. லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் நீச நிலையில் இருக்கார். புத்திநாதன் ஆகிய, அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்திநாதன் இங்கே உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தது. இங்கே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய தசாநாதன் ஆகிய குரு ஆட்சி நிலையில் இருக்கார். அதனால கடுமையான வலுவான நிலையில அங்கே இருக்கின்றார். கோச்சார சனி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை தனது 3ஆம் பார்வையால் பார்க்கின்றார். அது போக 7.5 சனி நடப்பில் தான் ஜாதகருக்கு இருந்திருக்குது. அந்த டயத்தில் தான் ஜாதகருக்கு இது போல மாரக கண்டத்தை ஜாதகருக்கு ஏற்படுத்தி விட்டது. இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த தங்கையினுடைய ஜாதகம் தான் நமக்கு கன்சல்டன்சிக்கு வந்தது. அதன் அடுத்தாப்புல தான் இந்த ஜாதகத்தை பற்றி பேச வேண்டிய அடுத்தடுத்த நிலைகள் நம்ம பலனை சொல்லும் பொழுது அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி போச்சு. இப்போதைக்கு இந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டே, மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம விலக்கி சொல்லும் பொழுது, ஆமாம், இந்த ஜாதகியினுடைய அண்ணன் தற்சமயத்தில் இறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. இது 2022 சமீபத்தில் 2022 11ஆவது மாதம் 12ஆவது மாதம் பார்த்த ஜாதகமாகும். சரி, இப்போ அந்த தங்கச்சியோட ஜாதகத்தை வச்சு அண்ணனுக்கு ஆயுள் எப்படி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ தங்கச்சியோட ஜாதகம் உங்களுக்கு திரையில தெரியுது. தங்கச்சி இப்போ இந்த லக்னம் இவர் தங்கையுடைய லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி ஆகிய குரு 11க்கு 8ல் மறைவு பெற்று அமர்ந்திருக்கின்றார். என்னதான் உச்சம் பெற்றிருந்தாலும் 11க்கு 8ல் மறைவு பெற்றிருக்கின்றார். 11ஆம் வீட்டை உங்களுக்கு சனி பார்த்து கெடுக்கிறார். இங்கே சனி பார்த்து கெடுக்கிறார் 11ஆம் வீட்டை. 11ஆம் வீட்டுக்கு ஆயுள் சாணமாகிய சந்திரன் ராகுவோட சேர்க்கப்பட்டு கெட்டு போறார். இந்த தங்கையோட லக்னத்திலேயே சகோதரர் காரகராகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் மறைவு பெற்று புதனோடு கிரக யுத்தத்தில் அமைந்திருக்கின்றார். ஆக இங்கே சகோதர காரகமும் பாதிக்கப்பட்டிருக்குது தங்கையோட ஜாதகத்திலேயே. 11ஆம் இடத்தை சனி பார்த்ததும் தவறு. 11க்கு 8ஆம் அதிபதி ஆகிய சந்திரனும் ராகுவோடு சேர்க்கப்பட்டிருப்பது தவறான அமைப்பாகும். சரி, இப்போ நம்ம இன்னொன்று கோச்சார சனி நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு உறவினர்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்புல அந்த உறவினர்களுக்கு அஷ்டமாதிபதியுடைய கிரகத்திற்கு கோச்சார சனி 5, 7, 9 வரும்பொழுது மாரகத்தை ஏற்படுத்துவார்கள்ன்றதை நம்ம விதியாக ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்தோம். இங்கே 11ஆம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி யாரு? சந்திரன். இந்த சந்திரனுக்கு கோச்சாரத்துல வரக்கூடிய சனி கோணத்துல வராரு பாருங்க. இந்த சந்திரனுக்கு கோணத்துல கோச்சார சனி வர்றார். எங்க இருக்கார்? கோச்சார சனி மகரத்துல இருக்கார். மகரத்துல இருக்கக்கூடிய சனி சந்திரன் இங்க இருக்கார். தங்கையோட ஜாதகத்துல ரிஷபத்துல இருக்கார். ரிஷபமும் மகரமும் கோணத்துல வரக்கூடிய அமைப்புல வரும் பொழுது ஜாதகரின் அண்ணனுக்கு உயிர்கண்டத்தை ஏற்படுத்துகிறார். எந்த தசாபத்தில ஏற்படுத்துகிறார்? தங்கைக்கு அப்ப ராகு தசா சுக்கிரபுத்தி நடக்குது. சுக்கிரபுத்தி நடக்குதுங்களா? இப்ப 11ஆம் இடத்தை லக்னமாக வச்சு பார்க்கும் பொழுது 8ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கக்கூடிய ராகுவோட திசையில 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரனோட புத்தியில மாரகம் ஏற்படுகிறது. இங்க ராகுவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமாக அமர்ந்திருக்கின்றார்கள், 6-8ஆக அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஜோதிடத்தை பொறுத்தவரை எங்கெல்லாம் 6-8 அப்படிங்கிற அமைப்புல வருதோ அங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இந்த ராகு வாங்கி இருக்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி ஆகிய சந்திரனுடைய ரோகிணியோட சாரம். சுக்கிரன் வாங்கி இருக்கிறது 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராகுவனுடைய சுவாதி நட்சத்திரத்துல தான் இங்கே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த அமைப்பில் தான் ஜாதகரின், அதாவது தங்கையோடைய அண்ணனுக்கு இந்த அற்பாயுள் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணி தந்துருச்சு. சரி, இது வரைக்கும் நம்ம நீண்ட ஆயுள், மத்தியமாயுள், அற்பாயுள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டோம். போதும்னு நினைக்கிறேன். இனி அதுக்கு அடுத்தாப்புல பாலாரிஷ்ட தோஷம் இருக்கக்கூடிய விதிகள் என்னென்ன,
அதற்கு இருக்கக்கூடிய ஒரு 1-2 உதாரண ஜாதகத்தை பார்த்து அதுக்கு அடுத்தாப்புல ஆயுள் தோஷம் நீக்குவதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்துட்டு இந்த ஆயுள் தொடர்பான ஜோதிட பதிவுகளை நிறைவு செய்வோம். அதுக்கு அடுத்தாப்புல வேற ஒரு டாப்பிக்கை நம்ம நீண்ட தொடர்ச்சியாக பார்ப்போம். சரி நண்பர்களே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப நிறுத்தி நிதானமாக தான் சொல்லியிருக்கேன். இந்த உதாரண ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயுளை பற்றி மட்டுமே அலசி இருக்கோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களைப் போலவே ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் நட்பு வட்டாரத்திற்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.